hello குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் 6 டேர்ம் 3 ஃப்ராக்ஷன்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னா கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், அப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போது ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் செக் பண்ணணும். ஓகேவா? டினாமினேட்டர் இப்போ பாருங்கள் 10/20 8/20 இதில் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இது என்ன லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படியே போட்டுடலாம். டைரக்ட் மெத்தட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10/20 8 ஒருத்தவங்க வந்து சயின்ஸில் 10 out of 20 வாங்கியிருக்காங்க, மேக்ஸில் 8 out of 20 வாங்கியிருக்காங்க. எந்த மார்க் வந்து பெருசு, எதில் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன ரெண்டு ஃப்ராக்ஷனையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போது கீழே இருக்க டினாமினேட்டர் ரெண்டுமே 20 அதாவது சேம் நம்பர் லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக எப்படி பண்ணுறோன்னா மேலே இருக்க நம்பர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுறோம். 10 பெருசா 8 பெருசா, 10 தான் பெருசு. அப்போது 10/20 தான் பெரிய ஃப்ராக்ஷன். ஸோ சயின்ஸில் தான் அவங்க ஜாஸ்தி மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு என்ன, இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் பாருங்கள், 2/5 1/3. இதில் ரெண்டு டினாமினேட்டருமே வேறு, இதில் 5 இருக்குது டினாமினேட்டர், இது 3 இருக்குது. வேறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? 2/5 1/3. இந்த ரெண்டு டினாமினேட்டருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 3, 5. அப்போது 3 1s are 3, இங்கே 1 வருது, இந்த 5 அப்படியே எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் வருதா, 1 அப்படி எழுதிடுங்க. 5 1s are 5. ஸோ 3யும் 5யும் தான் நம்ம ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 5 15. அப்போது ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்லேயும் டினாமினேட்டர் நம்ம 15க்கு கொண்டு வரணும். ஓகேவா? அப்போது 5ஐ வந்து எதனால் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 3ஆல். ஸோ கீழையும் மேலேயும் டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டையுமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 3, இங்கேயும் 5 × 3. அப்போ என்ன வரும்? 2 × 3 6, 5 × 3 15. ஓகேவா? டினாமினேட்டர் 15க்கு கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு 3 எதனால் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5ஆல். அப்போ 3 × 5 1 × 5. கீழேயும் மேலேயும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 × 5 என்ன? 5. 3 × 5 15. அப்போ இது ஈஸியாக இப்போ நம்ம பாருங்கள் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒன்று 6/15 5/15. அப்போ நம்ம இப்போ ரெண்டு டினாமினேட்டருமே சேமாக இருக்கனால ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாமா? எது பெருசு? 6 பெருசா 5 பெருசா? 5 பெருசு. ஸோ அப்போ 6/15 இஸ் கிரேட்டர் தேன் 5/15. ஓகேவா? இப்படி தான் கம்பேர் பண்ணும். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ கீழேயும் மேலேயும் ரெண்டுமே நம்ம வந்து ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 2/5 இஸ் ஈக்குவலன் டு 6/15. அது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அதாவது ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? சிம்பிள்மா. இப்போ வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க நம்பரை மட்டும் கம்பேர் பண்ணிடுங்க. டினாமினேட்டர்ஸ் வேறையாக இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் சேமாக கொண்டு வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இது இன்ட்ரோ வீடியோ தானே, சம்ஸ் உங்களுக்கு போடும்போது ரொம்ப நல்லா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைக் ஃப்ராக்ஷன்ஸோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். இப்போது லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன, ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ மேலே இருக்க ரெண்டு நம்பரை மட்டும் ஆட் பண்ணால் போதும். அங்கே பாருங்கள் 10/15 + 9/15. அப்போது கீழே இருக்க 15 அப்படியே தான் இருக்கும், மேலே 10 + 9. அப்போ என்ன வரும்? 19/15 வரும். ஓகேவா? இதே மாதிரி தான் இது சப்ட்ராக்ஷனுக்கும். நெக்ஸ்ட்டு அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் இப்போது ரெண்டு நம்பரும் வேறையாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், எப்படி வந்து அடிஷன் கண்டுபிடிப்போம்? அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இங்கே பாருங்கள் 2/3 + 3/5 இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணும். அதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போது என்ன வரும்னா இந்த 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 5 + 3யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 3. இங்கே கீழே இருக்கிறத நாம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 3 × 5. அப்போ என்ன வரும்? 2 × 5 10 + 3 × 3 9 டிவைடட் பை 3 × 5 15. அப்போ என்ன வரும்? 19/15. அதுதான் ஆன்சர். இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வேறு டினாமினேட்டராக இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் பண்ணுறோம். ஓகே.